நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. அந்த சீனியர் பார்த்தா என்னை அப்படி திட்டுறான். அப்புறமா அந்த ஸ்ரீ அக்கா என்னை என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன் இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க? நான் சீனியர் மேலே வச்சிருக்கிற அன்புனால தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். அது மட்டும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. என்னமோ நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த கனி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் கூட என்னை புரிஞ்சிக்கல. அவளே என்னை புரிஞ்சிக்காதப்போ இனி யார் என்னை புரிஞ்சிக்குவாங்க? இந்த சீனியர் வேற என்னை ரொம்ப திட்டாங்க. ஐயோ பச்சைக்கிளி, நினச்ச மாதிரியே இங்கே வந்து புலம்பின்னு இருக்கா. இவளை எந்த கேங்கில் சேர்க்கறதுன்னே தெரியல. திட்டும் போது நல்லா திட்டிடுறான். அப்புறமா ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்து அழுவுறா. ஓய், என்ன சீனியர் வாய்ஸ் மாதிரி கேட்குது? நிஜமாவே வந்துட்டாரா? சேச்சா, அவரெல்லாம் வந்து என்ன சமாதானப்படுத்துவாரா என்ன? என்னோட பிரம்மா அது. ஏய் பச்சைக்கிளி, இல்லையே, இது சீனியர் மாதிரி தான் தெரியுது. சீனியர், ச்சே, இப்போ நான் எதுக்கு சந்தோஷப்பட்டேன்? மறுபடியும் வந்து என்னை திட்டி இன்னும் நல்லா அழ வைக்க தான் வந்திருக்குவார். இது தெரியாமல் நான் ஒரு முட்டாள். ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன என்ன சீனியர், நான் தான் இப்போ உங்கள் பின்னாடி வரல, மறுபடியும் என்னை திட்ட வந்தீங்களா? நீ இன்னும் வளரவே இல்லை. ஏன் சீனியர் அப்படி சொல்கிறீங்க? இப்போ அந்த ஸ்ரீ அக்கா தானே வந்து என்னை பற்றி உங்ககிட்ட போட்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும். அதுக்கு தான் நீ இன்னும் வளரவே இல்லைன்னு சொன்னேன். ஏன் சீனியர்? இங்கே பாரு, ஒரு விஷயம் நீ கிளியர் பண்ணிக்கோ. ஸ்ரீ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணும் இல்லை, புரிஞ்சிச்சா? அவள் என்கிட்ட எதுவும் போட்டும் கொடுக்கல, உன்னை பற்றி தப்பாகவும் சொல்ல மாட்டா. அதே மாதிரி அவளுக்கும் இதை பற்றி கிளியர் பண்ணிடணும். நீ என்கிட்ட பேசுனதுனால தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். அதுவும் இல்லாமல் சார் வராருன்னு தெரிஞ்சும் நீ அங்கேயே நின்றுன்னு பேசியிருந்தல்ல, அதனால தான். மற்றபடி ஸ்ரீ என்கிட்ட எதுவும் போட்டு கொடுக்கல. அவள் அப்படியெல்லாம் கிடையவும் கிடையாது. பார்த்தீங்களா, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கின அளவு கூட என்ன புரிஞ்சிக்கலையே. ஆமாம், உன்னை புரிஞ்சுக்காததுனால தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமாம்ல. ஆமாம், இப்போ எதுக்கு என்னை தேடி வந்தீங்க? நீங்கள் தானே என்னை திட்டி அனுப்புனீங்க. என்ன பண்ண பச்சைக்கிளி, உன்னை திட்டி அனுப்புனாலும் மனசு உன்னை தானே தேடுது. போங்க, நீங்கள் மட்டும் லவ் டைலாகெல்லாம் சொன்னால் நான் கேட்டுக்கணும். நான் எதனா சொன்னால் உடனே திட்டிடுறீங்க. டயலாகோட நிறுத்திக்கணும் பச்சைக்கிளி. நீ அதை விட்டுட்டு அதுக்கு மேலெல்லாம் போனியானா அதுக்கு தான் எனக்கு கோவம் வருது. நான் என்ன அதுக்கு மேலெல்லாம் போனேன்? ஆமாம், லவ் டயலாக் பேசுகிறேன்ட்டு கல்யாண டயலாக் எடுத்துடுற. கல்யாணத்துக்கெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நேரம் இருக்குது, புரிஞ்சிச்சா? அப்படியா? இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? என்னடி விட்ட இப்போவே கல்யாணம் பண்ணுற இதில் இருக்க? ஆமாம் சீனியர், எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கல தெரியுமா? எங்கள் அப்பாவும் சரி எங்கள் சித்தியும் சரி என்ன வேறு யாருக்காவது பிடிச்சி கட்டி வச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன சித்தியா? அது உங்கள் அம்மா தானே? இல்லை சீனியர், அது என்னோட சித்தி. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அது எங்கள் அப்பாவோட 2வது வைஃப். ஓ அப்படியா? உன் சித்தி உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க தானே? ம், பார்த்துக்கிறாங்க. அவங்களையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேறு யாரும் பசங்க இல்லையா, அதனால் வேறு வழி இல்லாமல் என்னை ஏதோ பார்த்துக்கிறாங்க. எனக்கு என்ன பயம்னா, அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்னை வச்சு கட்டிடுவாங்களோன்ட்டு பயம் சீனியர். அதனால தான். இங்கே பார் பச்சைக்கிளி, என்கிட்டேருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அதுவும் கூட தான். ஆனால் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், புரிஞ்சுதா? உனக்கு ஏதோ ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ம், சரி சீனியர். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனோட கல்யாணம் முடியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம விஷயத்த எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியும். என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் ஹாசினி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்.
அப்போ தானே எனக்கு பெருமை, என் பொண்டாட்டி இவ்வளோ படிச்சிருக்கா, இந்த மாதிரி பெரிய வேலையில் இருக்கான்னு. அப்படியா? அப்படி ஆசைப்படுறீங்க நீங்கள்? ஆமாம் பச்சைக்கிளி, நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும். ம், சரி சீனியர். உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வெரி குட். இதுதான் என்னோட பச்சைக்கிளி, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? ம், சரி சீனியர். சரி, அப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீயும் பத்திரமா கனி கூட வீட்டு போய் சேரு. ம், சரி சீனியர். நாளைக்கு பார்க்கலாம். மது, சொல்லு மது, என்ன விஷயம்? எதை பற்றி பேசணும்? இங்கே வா, உள்ளே போகலாம். சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ல. அச்சச்சோ, இல்லை மனோ. அதெல்லாம் வேண்டாம். டைம் ஆகிடும் உங்களுக்கு. பாவம், நீங்கள் வேறு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கள. நான் வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கேன். சாரி மனோ. ஐயோ மது, அதெல்லாம் பரவாயில்ல. நீயே பார்த்த இல்லை, கிறிஷ் தான் அனுப்பி வச்சான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ம், ஆமாம் ஆமாம். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நான் நினச்சேன் அவர் என்கேஜ்மெண்ட் நின்னதில் சோகமாக இருக்குவாருன்னு. இல்லை மது, நான் தான் சொன்னேன் இல்லை, அவன் லவ் பண்ண பொண்ணை தான் அவன் என்கேஜ் பண்ணியிருக்கான். அப்போ சந்தோஷமாக தானே இருக்குவான். ம், ஆமாம் ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்குவார். ஆமாம், நான் ஒரு விஷயம் கேட்கிட்டேன் உங்ககிட்ட. என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்ன மது இப்படி கேட்குற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்க போகிறோம். இதில் உன்னை தப்பாக நினைக்க என்ன இருக்குது? அது வந்து கிறிஷோட என்கேஜ்மெண்ட் நின்று போச்சுல்ல. அந்த பொண்ணு எதுவும் வருத்தப்படலையா? எதுவும் கலாட்டா எதுவும் பண்ணலையா? கிறிஷை தான் கட்டிக்கணும்னு எதுவும் அடம் பிடிக்கலையா? அது எப்படி மது ஆகும்? அந்த பொண்ணை பற்றி தான் கிறிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். இவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவள் ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு. அது தெரிஞ்சவன் எப்படி அவன் கட்டிக்குவான்? இந்த விஷயம் எல்லாம் கிறிஷுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அவமானப்பட்ட இடத்துல எப்படி வாக்கப்பட்டு வர முடியும்? அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் அந்த பொண்ணை ஒதுக்கிட்டா. ஓஹோ, சரி சரி. அப்போ இவங்க கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லை. நெக்ஸ்ட் இவங்க கல்யாணம் தான் போல தெரியுது. ஆமாம், கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்காங்க. மோஸ்ட்லி இன்னொரு 15 டேஸில் கல்யாணம் நடந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களா? ஏன் இப்படி கேட்குற நீ? வேற யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறியா? இல்லை மனோ, நான் ஜென்ரலாக தான் கேட்டேன். கிறிஷுக்கு வேற யாராச்சும் மூலியமாவது பிரச்சனை வருமா? கல்யாணம் நிற்கிற மாதிரி ஏதாச்சும் நடக்குமா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஒருத்தர் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்களா? யார் அது? இருக்கிறாங்கன்னு தானே சொன்னேன். அதுக்கு நீயே இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? இல்லை இல்லை, எக்ஸைட் ஆகல, பதட்டத்தில் கேட்டேன். யார் அதுன்னு. அது வந்து கிறிஷோட அத்தை. ஆமாம், கிறிஷோட அத்தை ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பொண்ணை கிறிஷுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் இவன் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மோஸ்ட்லி அவங்களால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னு எனக்கு தெரியல. ஓ அப்படியா? சரி சரி. ஆமாம், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் மது, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு நீ கிறிஷ் பற்றியே பேசின்னு இருக்கியே. என்ன மனோ, நான் ஜென்ரலாக தான் நான் கேட்டேன். ஏன் என் மேலே சந்தேகப்படுறியா? அச்சோ மது, என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்கிற? அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நான் சந்தேகம்லாம் படல மது. நம்மளை பற்றி எதுவும் பேசாமல் நீ கிறிஷை பற்றியே கேட்டியா? அதில் தான் நான் கேட்டேன். மற்றபடி நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. சாரி மது, தப்பாக நினச்சிக்காத மது. சாரி மனோ, எனக்கு பயமாக இருக்கு மனோ. உனக்கு தெரியும் தானே நான் கிறிஷை லவ் பண்ணேன்ட்டு. நீ அதை வச்சு ஏதாச்சும் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவியா கல்யாணத்துக்கு அப்புறமா? மது, ஏன் மது இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துற? நான் அப்படியெல்லாம் நினச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேனா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் மது. என்றைக்குமே உன்னை நான் சந்தேகப்பட்டதே இல்லை. இப்போ என்ன, உனக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் தானே வேணும்? நான் சொல்கிறேன், நான் அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். கண்டவங்க அட்ரஸ்க்காக நம்ம 2 பேருக்குள்ளே எதுக்கு சண்டை வருது? இந்த வேண்டாத அட்ரஸ்க்காக நான் இவ்வளோ பேச்சு கேட்கணுமா? வேண்டாம் எனக்கு. ப்ளீஸ் மது, என் செல்லம் இல்லை. நான் அட்ரஸ் தரேன்.
இனிமே உன்னை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உன் இஷ்டம் என்னவோ அதுபடி நடந்துக்கோ. நீ இப்படி வருத்தப்பட்ட என் மனசு தாங்காது மது. உனக்கே தெரியும் தானே நான் உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்றேன்னு. நீ என்ன சந்தேகப்படல தானே? ஐயோ செல்லம், இல்லை செல்லம், நான் உன்னை சந்தேகமே படல. உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நானும் சாரி, உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு மனோ. சேச்சே, நீ எதுவும் என்ன ஹர்ட் பண்ணல மது. நான் ஒரு முட்டாள். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மனோ. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குற? நான் அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்த சொல்கிறேன். நிஜமாவா? ம், ஆமாம் மனோ. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நானும் தான் மது உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் எங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன். எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ம், சரி மனோ. சரி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? அட்லீஸ்ட் காஃபி என்ன குடிச்சிட்டு போ. இல்லை மனோ, நான் வீட்டுக்கு போகிறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பா தேடுவார். சரி இரு, நான் உன்னை ட்ராப் பண்றேன். அச்சிச்சோ, அதெல்லாம் வேண்டாம் மனோ. உனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். மது, என் மேல கோவமா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. பின்ன ஏன் இன்னும் முகத்தை சோகமாவே வச்சிருக்கேன்? சரி,